அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஹஜத் தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்லான தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து தஹஜத் தொழுகைக்கு தான். கப்ரில் ஒளி கிடைக்கின்றது, முகத்தில் ஒளி உண்டாகிறது, எல்லா நோய்களுக்கும் நிவாரணமாக்குகிறது, இருதய நோயை விட்டும் பாதுகாக்கின்றது, சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன, அமல்களில் இஹ்லாஸ் உண்டாகின்றது, எந்த கண்களும் பார்த்திடாத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத பெரிய நிகமத்துகளை அல்லாஹு தாலா அளித்திருக்கின்றான். பாவ காரியங்களை செய்வதை விட்டும் தடுக்கின்றான். அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கின்றது, இல்மில் பிரகாசம் உண்டாகிறது, மனதை விசாலமாக்குகின்றது, ஆயுளை அதிகரிக்கின்றது. மேலும் அத்தொழுகையை நிறைவேற்றியவருக்கு சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கும். அம்மாளிகையின் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளதெல்லாம் தெரியும், உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளதெல்லாம் தெரியும். சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது, அதன் மேல் பட்டாடைகள் வெளியாகின்றன. அதன் அடியில் யாக்குத் என்னும் முத்துகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும். அந்த குதிரையில் தஹஜத் தொழுபவர்கள் தாம் நாடிய இடத்திற்கெல்லாம் செல்லலாம். உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகிறது. எவர் ஒருவர் தஹஜத் தொழுகையை நியாயமாக தொடர்ந்து தொழுது வருவாரோ அவர் அல்லாஹு தாலாவுடைய நேசராக மரணமடைவார். அல்லாஹுடைய நேசர்களுக்கு பயம் என்பது கிடையாது, மேலும் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். தஹஜத்துடைய நேரத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இத்தொழுகையை குறைந்தது 2 ரக்காயத்துகள், அதிகபட்சம் 2 ரக்காயத்துகளாக எவ்வளவும் தொழுது கொள்ளலாம். ஆனால் ஹனஃபி மத்ஹபின் படி அதிகபட்சம் 12 ரக்காயத்துகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தொழுகையை நடுநிசையிலிருந்து ஃபஜருடைய வக்துக்கு 10 நிமிடங்களுக்கு முன்பு வரை தொழுது கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.